சோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் தகப்பனே. நாங்கள் உண்மை இல்லாத போது எங்களை தேடி வந்த ராஜனே அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு கணம் எங்கள் பாவ குற்ற குறைகளே மன்னியம் ராஜா. எங்கள் குறைகள் எல்லாம் மன்னியம், குற்றங்களே மன்னியம், பாவ சாப காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஆவியானவர் இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட அப்பா இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்கள் ஆண்டவரை துதி ஆராதனை அப்பா அனைத்தும் ஐயா நீர் கேட்க உதவி செய்வீராக ராஜா. ஆவியானவரே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அந்தகார சக்திகள், அந்தகார கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகள் அப்பா இந்த ஜபம் தூபம் போல் மண்டே வர தகுதி இல்லாத காரியங்கள் அனைத்தையும் அப்பா மன்னியம் மன்னியம் எடுத்து போடுங்க ராஜா. எடுத்து போட்டு தகப்பனே அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் என்று பெயர் உண்டு ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிற தேவன் அப்பா தூபம் போல் எங்கள் ஜபத்தை கேட்பீராக ஆண்டவரே. எங்கள் துதி ஆராதனையில் நீர் மகிழ்வீராக தகப்பனே. இந்த இடத்துல ஏறெடுக்க படுற ஜபங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு குறிப்புகளும் அப்பா நீர் கேட்க வேண்டும் தகப்பனே. நீர் பதில் கொடுக்கிற தேவன் அப்பா, பதில் கொடுக்கிற தேவன், காண்கிற தேவன், இருக்கிறவரா இருக்கிற தேவன், நேற்றம் என்றும் மாறாத தேவன் அப்பா. உமக்கு மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே. எங்களை வெறுமையா தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாங்கள் வழியில் அழிந்து போகாதபடி உங்க பாதத்தை முத்தமடிக்கிறோம் ராஜா. ஒரு கணம் எங்கள் குற்ற குறைகளே மன்னியம் ராஜா. தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க. ஜபாவியை ஊற்றுங்க, துதியினாவியை ஊற்றுங்க, சோத்திரத்தினாவியை ஊற்றுங்க அப்பா. தேவைக்கு மட்டும் உண்மை நாடி ஓடி வராதபடி என் தேவனே நீர் செய்த காரியங்களை நினைத்தவும் சமூகத்தில் நிற்க கிருபை செய்யுங்கப்பா. முழங்கால் யாம் முடங்கம் நாவ் யாம் தேவன் என்ற அறிக்கை இடமே சொன்னவரே அப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னீரே. எத்தனை குறி சொல் காரியங்கள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர ராஜா. சத்துருவின் கிரியெல்லாம் அழித்து போட்ட தேவனே உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ராஜா. தாயின் கருவில் எங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே அப்பா உமது கண்கள் கண்டது ஆண்டவரே. உமது கரம் எங்களை ஏந்தினது ராஜா அப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை கொண்டு வந்து இங்கே நிற்க வைத்து ராஜா உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொண்டீரே. நன்றி 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 ராஜா. நன்றி அப்பா. எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நன்றி பலி ஏறெடுப்போமே. வாழ்நாளெல்லாம் நன்றியோடு துதிப்போமே. மரண பரியத்தம் நன்றியோடு துதிப்போமே ராஜா. எது எங்களை விட்டு போனாலும் ராஜா உமது பிரியாத அன்பு எங்களுக்கு வேண்டும் ராஜா. உமது அன்பின் கிருபை வேண்டும் ராஜா. காருண்யம் வேண்டும் தகப்பனே. ஆனாது சினைத்தால் நேசித்தேன், காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் சொன்னீரே. அந்த காருண்யம் அப்பா மரண பரியத்தம் எங்களை நடத்திட்டோம் ராஜா. நரை முடிமுட்ட உன்னை தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன் சொன்னீரே ராஜா. ஆவியானவரை உமக்கு ஒன்றும் செய்யாத போது எங்களை தேடி வந்த தெய்வமே, அன்பின் கயரால் அப்பா எங்களை கட்டி இழுத்த ராஜனே. உமது அன்பு மேலானது அப்பா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்று ருசி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீரே ராஜா அப்பா. நன்றி நன்றி. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஏந்திருப்பான் சொன்னீரே. நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கும் சொன்னீரே அப்பா. இதோ ஒன்றுக்கும் உதவாத எங்களை உங்கள் ரத்தத்தால் கழுவி நீதிமான ஆக்கி நிமைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ரத்தம் சிந்தி மீட்டீர் ஆண்டவரே. விலைக்கரியம் கொடுக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த தகப்பனே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நீர் வாரும் ஐயா. நீர் வந்தால் போதும் அப்பா. நீர் வாரும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்குள் நீர் வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே உலகத்தில் இருக்கிற விட நீர் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்பா. பெரியவர் வரும்போது தகப்பனே அப்பா இன்னும் அதிகமான பெரிய பெரிய காரியம் செய்வோம் ராஜா. நாங்கள் அன்பின் ஆண்டவரே வாரும் ஐயா. நீர் வந்தால் போதும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த தோக்கு ஜபத்தை ஆண்டவரே உங்கள் பாதம் வைக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும்.
கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்த நாவி எந்த நுள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்த நாவி எந்த நுள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே கொண்டு வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து தகப்பனே. நற்றிவராக ராஜா, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீத பகுதிக்காக வருகிறேன் ஆண்டவரே. சங்கீத பகுதி ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பமாக வாசிக்க உமது வார்த்தையை உணர்ந்து நாங்கள் வாசிக்க கிருபை செய்வீராக ராஜா. அதன் மூலியமாக நீர் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே. ஜானிக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா ஆராதனை வேலைக்காக வருகிறேன் ராஜா. ஆராதனை செய்கிற மகளை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அபிஷேகத்தை நடத்துவீராக அப்பா. பின்னாடி பாடுற பிள்ளைகளையும் அபிஷேகிப்பீராக ராஜா. உமது ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா உலக காரியம் இல்லை ராஜா. வானம் சிங்காசனம் பூமி பாதபடி என்று சொன்ன தகப்பனுக்கு ஆராதனை செய்கிற காரியம் ஐயா, அது பெரியவைகள் அப்பா தகப்பனே. அதற்காக தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகளை நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஆராதனை போது அபிஷேகத்தால் இந்த இடத்தை நிரப்புங்க ராஜா தகப்பனே. நான் உண்மையாக கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரே ஆவியானவர் நடத்துவீராக. ஆவியானவர் மகிமைப்படுவீராக. ஆவியானவர் அசை வாடுவீராக ராஜா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்க தகப்பனே. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகள் புகையிலும் வரையிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. வர நாட்களில் இவர்களை வைத்து பெரிய காரியம் செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வேத வாசிக்கும் போது அதிலிருந்து கற்றுத்தந்து நடத்துங்க ராஜா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா வார்த்தைக்காக வருகிறோம் ராஜா. வார்த்தை கொண்டு வருகிற ஆண்டவரே தாசரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் நல்ல சுக பலன் தாங்க. உமது வார்த்தையுடன் எங்களுடன் பேசுங்க ஆண்டவரே. அப்பா சில வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு புரியாது ராஜா. நீர் ஆண்டவரே ஊழியர் மூலியமா அதே தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் கேட்கும் போது எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும், செவி திறக்கப்படட்டும், பார்வை திறக்கப்படட்டும். அப்பா ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. காணிக்கை பகுதிக்காக வருகிறேன் அப்பா. காணிக்கை காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. சபை தேவையை சந்திக்கப்படட்டும் ஐயா. கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. அப்பா உலகத்துக்கு எல்லாம் ஆண்டவரே உமக்காக செய்கிற காரியங்கள் அப்பா அதெல்லாம் ஆண்டவரே மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. சாட்சி வேலைக்காக வருகிறேன் ஆண்டவரே. சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளே அப்பா எழுப்புங்க ஆண்டவரே. அதை எழுப்பி சொல்லும் போது ராஜா உங்க நாமம் மகிமைப்படும் அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இலேக ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன். இலேக சபைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அங்க இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே அப்பா அங்க நடக்கிற அனைத்து காரியங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. நீங்க பெரிய காரியம் செய்யுங்க ராஜா. கொடான கொடிய நன்றி ஆண்டவரே. அதே மாதிரி பிரான்ஸ் சபைக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த சபை ஆசீர்வதிங்க. நீங்க கொடுத்த சபை அப்பா தரிசனோடத்தோடு இணைகிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. தரிசனத்தோடு இணைகிற ஆத்துமகளை கொண்டு வாங்க. கடைசி வரை நிற்கிற ஆத்துமகளை கொடுங்க அப்பா. உமக்காக ஆண்டவரை வேறொரு நிலம் போவதில்லை என்று நிற்கிற ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆத்துமலை கொண்டு வாங்க ராஜா. கோடான கொடிய நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசத்துக்காக வருகிறேன் ஐயா. இலங்கை, இந்தியா அப்பா, பிரான்ஸ் தேசத்துக்காக, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் ஐயா அப்பா உமது ஆவியானவர் உலாவி வருவீராக தகப்பன். நீர் ஆசீர்வதிப்பீராக. எழுப்புதலை தேசங்களிலே கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புதலை ஊற்றுங்க ஆண்டவரே. சமாஜை கொடுங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு தேசத்திலும் அசைவாடுவீராக ராஜா. அப்பா கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உலகம் முழுந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைக்காக வருகிறேன். ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆராதனையில் போது ஆண்டவரே அப்பா துவக்கம் முதல் முடிகிற வரை அப்பா நீங்க கூட இருந்து ஒவ்வொரு சபையும் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. திருவிருந்து பகுதிக்காக வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் எடுக்கும் போது ஆண்டவரை பயத்தோடு நடுக்கத்தோடு எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. அன்பின் ஆண்டவரே அபத்திரமா எடுக்காதபடி எங்கள் பாவ குற்ற குறைகளை ஒரு கணம் மன்னித்து தகப்பனே. அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பந்தியில் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சமூகத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து அவர்களும் கலந்து கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஆண்டவரை கலந்து கொள்ள கிருபை செய்வீராக அப்பா. உங்கள் பாதம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். 2 ஆண்டவரை பாஸ்டர்மாருக்காக ஜெபிக்கிறேன். 2 பேரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன் தாங்க அப்பா. ஓடுற மான்கால்களை தாங்க. செய்கிற
ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே உமக்காக செய்கிறார்கள் ஆண்டவரே, அந்த காரியங்களை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீங்கள் நடத்துவீராக தகப்பனே. உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல சுகபலன் தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே தோக்க முதல் முடிகிறவரே அப்பா நீ நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை வெறுமையாக தாய்ச்சி உண்மையை உயர்த்துகிறேன், ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். 47 பக்கம் 698. சங்கீதம் 47 பக்கம் 698. முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரெண்டாவது வசனத்தை மாறி மாறி வாசிப்போமா. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜனங்களின் பிரபுக்களே ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவைகள் மகா உன்னதமானவர். ஆமேன். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்ச மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்ச மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த எங்கள் ராஜாவை, நன்மை மாத்திரம் செய்ய தெரிந்த எங்கள் தெய்வம் அப்பா, ஒருவருக்கும் தீங்கு நினையாத நல்ல தகப்பன் ராஜாவை, நன்மைகளின் நாயகனாய் உலாவி வந்தீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசித்தே நேச தகப்பனுடைய நேசக்கரம் எங்களையும் பற்றி பிடித்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேடி வந்ததுக்கு நன்றி அப்பா. உமக்கென்று எங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீங்கப்பா. உமக்கு சொந்த உடைமைகளாய் எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜாவே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று தகப்பனுடன் இருக்கிற பாதைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட பலனை தந்து ஓடு மகளேண்டு ஓட வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பலத்திலோ பராக்கிரமத்திலோ ஒன்றுமில்லை, எங்கள் தெய்வத்தினுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று இம்மட்டும் கடந்து வர பண்ணின தகப்பனுடைய பலத்துக்கு நன்றி. உங்களோட கரம் பிடித்து கொண்டதுக்கு நன்றி. தகப்பன் இவ்வளவு அழகாய் நடத்தி கொண்டு வந்தீர் ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு ஆச்சரியங்கள், எவ்வளவு அற்புதங்கள் அப்பா, எவ்வளவு அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தீங்கப்பா. எங்களை மீட்டே கொண்டீங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் கிருபையாக இருந்தீர்கள். இந்த இடத்தினால் முடி செலுத்துகிறீர் ராஜாவே. அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, புறப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் நன்றிக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசரே, எங்கள் மணவாளனே, எங்கள் ஆத்தும மீட்பரே, எங்கள் ஆத்தும நங்கூரமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போல ஒருவர் இல்லையப்பா. எங்களை ஆற்றிட தேற்றிட ஒரு தகப்பன் உண்டப்பா. வாசமுள்ள மரம் பாதையெல்லாம் உடன் வருகிறீங்க ராஜாவே. உடைய வார்த்தைகளை எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் உற்சாகப்படுத்துகிற உடைய வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. அப்பாவாய் அருகில் இருக்கிறதுக்கு நன்றி ராஜா. எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நன்றி அப்பா. பலவீனத்தில் உங்களோட பலனை தருகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து முடித்ததுக்கு நன்றி ராஜா. எங்கள் பரம வைத்தியருக்கு நன்றி. எங்கள் பரிகாரியாகிய கர்த்தருக்கு நன்றி. தடைகளை உடைக்கிறவருக்கு நன்றி அப்பா. நீங்க பெரியவர் பெரியவர் என்று உங்களை ஸ்தோத்தரிக்கும். உம்முடைய நாமத்தில் இன்று அற்புதங்களை அடையாளங்களை காண்பிக்கிற என் தகப்பன் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை வைத்தீரே. அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறவரே, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவரே, எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது தகப்பனே. உம்மை அல்லாமல் நாங்கள் இல்லை ராஜா. வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் தகப்பனுடைய கிருபையும் இரக்கமும் அப்பா. நாங்கள் ஜீவித்து போகாதிருக்கிறது உம்முடைய கிருபை அப்பா. நாங்கள் இந்த நாளை கண்டது உம்முடைய கிருபை தகப்பனே. எங்கள் கால்கள் இந்த இடத்துல நின்று உம்மை ஆராதிக்கிறது உம்முடைய கிருபை ராஜாவே. உம்முடைய கரமங்களை விட்டு விட்டு இருக்குமா இருந்தா இந்த இடத்துல நாங்கள் இல்ல தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த பூமியில உம்மை பாடுவதை துதிப்பதை தவிர ஒரு மேன்மை இல்ல ராஜாவே. உங்களோட அன்பு பெரிதா இருந்ததப்பா. உம்முடைய இரக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளுகிறது ராஜா. நாங்கள் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு பாதையும் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களை உடன் அனுப்புகிற தெய்வம் அப்பா. கால்கள் இடராதபடிக்கு தாங்கிக் கொள்ளுகிறபடியா அப்பா தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்தீங்களே ராஜா. உம்முடைய அன்புக்கு நன்றி ராஜாவே. ஒரு தாயாய் தகப்பனாய் உச்சாராய் உறவாய் அப்பா நீங்க கூட இருக்கிறதுக்கு நன்றி ராஜா. இந்த நாள் மட்டும் நாங்க பலப்படுகிறது உம்முடைய பலத்தினால் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. முடிவிலே துவக்கத்தை வைக்கிற தகப்பன், வெற்றியான பாதையை ஓட கிருபை செய்கிறது எங்கள் தகப்பன் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. சொற்ப ஜனமா இருந்தாலும் ஜீவதேவன் அல்லவோ உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறீர் அப்பா. எங்களுக்கு பேசும் துதிக்கும் திராணியை கொடுத்தவரை துதிப்பதை அல்லாமல் வேறு என்ன மேன்மை அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை வெளிச்சத்தை காணும்படியாய் வேதத்தை தந்தவரை துதிப்பதை அல்லாமல் மேன்மை என்ன தகப்பனே. இன்று நாங்கள் சுவாசத்தை விட்டு எடுக்கிறோமே ராஜா. உங்களோட கிருபை ராஜா. உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளை நீங்க தனிய விடல ராஜாவே. தகப்பனே உமக்கு நன்றி. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உலர்ந்த எலும்புகளை ஜீவனோடு எழுப்ப வல்லமையுள்ள எங்கள் ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வத்தினுடைய அக்கினி இந்த இடத்துல நீங்க நிரப்புகிறபடியாலும் மக்கள் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை நீங்க ஊற்றுகிறபடியாலும் மக்கள் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல அலை அலையாய் எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவருடைய வலக்கரம் எங்களை பிடித்து தூக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ராஜாவுடைய வல்லமையுள்ள கரமல்லவோ பிடித்து தாங்குகிறதப்பா. மகிமையின் சிங்காசனத்தை விட்டு ராஜா நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது எழுந்து நின்று எங்களை காண்கிற தகப்பன், பல்லவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோகத்தை பிடித்துக் கொள்ளும்படியாய் எங்களை தெரிந்தவர் ராஜா. நீங்க
அப்பா நாங்கள் அசைகிறதும் பிழைக்கிறதும் என் தகப்பனால் இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளமே
நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ராஜா முழு பலத்தோடு உங்களிடத்துல நாங்கள் அன்பு கூறும்படியா ஆராதிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இந்த இடத்துல தகப்பனுடைய முகத்தை பார்த்தா எல்லாம் எங்களுக்கு மறந்து விடுவோம் ராஜா. அப்பாவுடைய சிரிப்பு மாத்திரம் போதும் அப்பா. உங்களோட உள்ளத்தின் மகிழ்ச்சி எங்களுக்கு மேலானது அப்பா. எத்தனை நன்மை செய்த தகப்பனை நாங்கள் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே ராஜா. நீங்க எத்தனை நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில இருந்து எங்களை விட்டு பிரிந்து போகாத ஒரே ஜீவன் நீங்க மாத்திரம் அப்பா. உங்களோட அன்பு மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் மாறாததா இருக்கிறது ராஜா. முழு உள்ளத்தோடுமை துதிக்க வேண்டும், எங்கள் முழு பலத்தோடுமை ஆராதிக்க வேண்டுமே ராஜா. எங்கள் வாய் வார்த்தை எவ்வளவு ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கள் மீது நீங்க கொண்ட அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. பிள்ளைகளாய் நாங்கள் வருகிற வேளையில தகப்பன் எவ்வளவு ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ராஜா. உங்களோட அன்பு பெரியதப்பா. யார் தள்ளினாலும் நீங்க தள்ள மாட்டீங்கப்பா. எங்களை உதவாது என்று புறக்கணிக்க மாட்டீங்கப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற நல்ல தெய்வம் அப்பா நீங்க ராஜா. உதவாத எங்களை உங்களுடைய கரங்களினால் கொண்டு மலைந்து கொள்ளுகிறது அப்பா. உங்களுடைய கரங்களிலே நாங்கள் இருக்கிறபடியா தகப்பனே எங்களுக்கு கேடொன்றும் வராத ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கரம் அல்லவோ எங்களை வணைந்து கொண்டது. கெட்டு போனதென்று தள்ளாதபடிக்கு மீண்டுமாய் வணைந்தீங்கப்பா. உமக்கு உகந்த பாத்திரமாய் தகப்பனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் வணைந்து கொண்டீங்கப்பா. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கூட வருகிறீங்களே அப்பா. நன்றி ராஜா. பள்ளிக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தால் தகப்பன் எவ்வளவு அன்பா எங்களோடு இருக்கிறீங்க ராஜா. நாங்கள் தான் மறந்து போகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நொடியும் நீங்க மறக்கிறது இல்லையாப்பா. ஒரு தகப்பனாயுடன் இருக்கிறீங்கப்பா. எங்களை பார்க்கிறீங்க, எங்கள் சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. அதற்கு முடிவும் நீங்க வைத்திருக்கிறீங்க தகப்பன். நாங்கள் கலங்கி போனால் தகப்பன் அந்த காரியத்துல ஒரு வெற்றியை சுரக்கப்படுகிற தெய்வமா இருக்கிறீங்க. பாதையெல்லாம் உடன் இருக்கிறீங்க அப்பா. போகிற பாதைகள் வனாந்தரமா இருந்தால் தகப்பன் அதில் ஒரு பாதையை உண்டு பண்ணி தகப்பனே உட பிள்ளைகளுடைய தலையை உயர்த்த போதுமானப்பா. கண்மலை தேடி நான் போஷிக்கிறவர் வெட்கப்பட விட மாட்டேங்கப்பா. வலது பாரசத்தில் இருக்கிற தகப்பன் இருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுகிறதில்லை. இன்னுமே தகப்பன் ஜீவிக்கிறபடியா நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை தகப்பனே. அப்பா நாங்கள் கலங்கி போகாதபடிக்கு காத்து வருகிற வல்லதுவனே உமக்கு நன்றி ராஜா. மாயான இந்த வாழ்க்கையிலும் தகப்பன் ஒருவரே நிரந்தரம் அப்பா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் மடிந்து போகும் தகப்பனே. நாங்கள் நித்தியமாய் என் தெய்வத்தை ஆராதிக்கிற அந்நாளுக்கென்று ஆயத்தப்படுகிறோம். அந்த நோக்கத்தை மறவாத பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் தகப்பன் முகத்தை மாற்றும் பார்த்து ஓடுகிற பிள்ளைகளாய் எங்களை வாழச் செய்கிற என் தெய்வத்தினுடைய பலனே எல்லாவற்றிற்கும் காரணம் என்று உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி நன்றி. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான்.
உம்மை உண்மை ஆராதிப்பேன் உம்மை உண்மை ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன் எல்லாரும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் கூடப்பா இந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட தெய்வனே, எங்களுக்காக மனிதனாய் வந்த தெய்வமே, ஓ உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு கூட எங்கள் பாவங்களை ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை குறைகளை மன்னித்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் சாபங்களை ஆண்டவரே நீக்கின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாங்கள் தேவனை நோக்கி, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே, நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காத்தவரே, கல்வாரி நாயகனே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்ணீர் கவலையை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, பாடுவோம், கண்ணீர் கவலை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, தாயை போல சுமப்பவரே, தாயை போல சுமப்பவரே, நன்றி இயேசு ராஜா, எல்லாரும் நன்றி இயேசு ராஜா, ஹல்லேலூயா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, கண்மணி போல காத்தவரே, கல்வாரி நாயகனே, உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் மாந்தருக்கு பேரின்பம், உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் மாந்தருக்கு பேரின்பம், ஜீவ தண்ணீரே என்னை நிரப்போ, சொல்லுவோம், ஜீவ தண்ணீரே என்னை நிரப்போ, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, ஹல்லேலூயா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாளை கத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தாவே, இதோ இப்ப பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற எல்லாரையும் அப்பா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரே, உமது நடத்துதல் அற்புதமானது ஆண்டவரே, அது அதிசயமானது ஆண்டவரே, அது ஆச்சரியமானது அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஓ நன்றி 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 ராஜாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவனே, எங்கள் கண்ணீரை துடைத்து தாயை போல தேற்றினீரே ஆண்டவரே. உமது சமூகம் ஆண்டவரே பேரானந்தம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா, இதை வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிற அப்பா, வந்திருக்கிற அத்தனை பேர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திர ஆராதனை மகிமைக்கு பாத்திரரே உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அது வார்த்தைகள் கூட இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவீராக. எல்லா மகிமைகளை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாங்கள் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகரும் நம் மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுதி இந்த நாளில் உங்களை வரவேற்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுவோம், எங்கள் இயேசு நல்லவர். அவர் எங்களுக்கு நன்மை செய்தபடினால் அவரை துதிக்கிறோம். எங்களில் ஒரு நன்மையும் இல்லை, ஆனாலும் எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நாங்கள் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வசை கூட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில் தேவன் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அவர் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் என்று சொன்ன தேவன், இதோ தடைகளை உடைக்கிறவர், உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் செட்டையின் நிலையிலே பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி பார்த்தோம். கடந்த நாட்களில் கூட நாங்கள் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதோ, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ அது பலனாய், தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பது எங்கள் பலன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒருவேளை பலனற்று இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். இதோ இந்த வேளையில் கூட நாங்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாங்கள் அப்படியாய் கடந்து போக போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், இந்த சிலுவையை தான் அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இதோ ஆண்டவரை அறிந்தும் கூட இதோ இன்னுமாய் நாங்கள் அநேக காரியங்களில் நாங்கள் கடந்து போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்தும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. அதுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகத்தில் பாருங்களேன், 2வது அதிகாரத்தில் நீங்கள் 20வது வசனத்தை வாசிக்கிறார்கள் பாருங்களேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20, 21 நாங்கள் வாசிக்க கேட்போம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? துரிதமாக எடுத்து வாசிக்க கேட்போம்.
கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பாருங்களேன், சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகவே சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன? இதோ ஆண்டவருக்கு முன்பாக நான் வருவதற்கு முன்பாக நாங்கள் பாவத்தில் இருந்தோம். இதோ நாங்கள் பிசாசின் பிடியில் இருந்தோம். ஆண்டவர் அவையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து இதோ அவருடைய பிள்ளையாய் மாற்றினதினாலே நாங்கள் இனி சிலுவையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவுக்கு இதோ சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். வாசிங்க. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும். இப்படியாக பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் எனது விருதா என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செத்து போன ஒரு கடவுளை நாங்கள் வணங்கவில்லை, ஆராதிக்கவில்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆகவே தான் இந்த பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். காரணம், எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு என்று சொல்லி. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இந்த மாமிசத்தில் நான் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த அன்பு, அவருடைய கிருபை, தயவு, ஈவு, எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆகவே இதோ அவருடைய கிருபையை நான் விருதுவாக்குறதில்லைன்னு சொல்றாரு, அதை நான் போக்கடிக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கு அந்த கிருபை என்று சொல்லி என் வாழ்க்கையில் நாங்கள் என்ன வேணுமானாலும் செய்துட்டு ஆண்டவர் கிருபையா இருப்பார். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்க கூடாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. நாங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே நான் இனி பிழைத்திருப்பது எனக்காக அல்ல, நான் என்னை மீட்ட இயேசுக்காக என்று சொல்லி பவுல் சொல்வது போல இன்றைக்கு நாங்கள் அப்படியாய் சொல்லுகிறோமா? இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம், நல்லது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. நாங்கள் ஆண்டோடைய பிள்ளை சொல்கிறோம், எல்லாம் நல்லது. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் வாழ்கிறோமா? சுயநலமாக இருக்கிறோமா? இல்லை நாங்கள் மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் முதலாவது கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. துரிதமாக நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்தில் பாருங்களேன், 8வது வசனத்திலிருந்து 11 முடிய நாங்கள் பார்க்கிறோம். என்னது? யாக்கோபு 8வது அதிகாரத்தில் 11 வரைக்கும் பார்ப்போம். பாருங்களேன், யாக்கோபு 4:8 11 முடிய அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள். நாங்கள் அந்த வசனங்களில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எடுத்து 315வது பக்கத்தில் இருக்கிறது. 8வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள். பாருங்களேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே என்று சொல்லு பவுல் சொல்வது போல இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் முதலாவது சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்க. பாருங்களேன், முதலாவது தேவனிடத்தில் நாங்கள் சேர வேண்டும். நாங்கள் ஆண்டவரிடத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லை, இது காணாது, இது போதாது. நாங்கள் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாவிகளே, உங்களை என்ன பண்ணுங்க? கைகளை சுத்திகரிங்க. நாங்கள் பாவங்களை கழுவித்தானே ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். ஆனாலும் கூட இன்னுமாய் நாங்கள் தேவனுக்கு பிடிக்காததை செய்யும் பொழுது
அவைகளை சுத்திகரிக்க வேண்டும். அடுத்தது, இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாமா பரிசுத்தப்படுத்துங்க. பாருங்களேன், இன்றைக்கு நிறைய நேரங்களில் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் நாங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி ஆண்டவர் பிள்ளை இருக்கலாகாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி. வாசிங்க 9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். போதும், பாருங்களேன், இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை அவன் குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவருடைய வசனம் அழைக்கிறது. இந்த 8-11 வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். அப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எங்கள் குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அது ஆவிக்குரிய வாழ்க்கை, சபை, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனோடு நாங்கள் இருக்கிறோமா? எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும், அதனால தான் பார்க்குறோம், நாங்கள் ஜெபிக்கிறோங்க, நாங்கள் துதி ஆராதனை செய்வது அன்றைக்கு மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் துதிக்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் என்ன பண்ணோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போ தான் தேவன், நாங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், தேவனும் எங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி நாங்கள் அதை செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஏதோ இன்றைக்கு மாற்றம், ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் இல்லை, ஏதோ ஒரு ஜெப கூடுகை மாத்திரம் அல்ல, நாங்கள் கூடி ஜெபிப்போம் மாத்திரம் அல்ல, மாறாக எல்லா நாளிலும் கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்படியாய் நாங்கள் செய்யும் பொழுது தான் கர்த்தர் எங்களோடு இருப்பாராம். அவர் எங்களோடு, நாங்கள் கர்த்தரோடு சேரும் பொழுது கர்த்தர் எங்களோடு அவர் சேருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை துதிக்கிற துதி எங்கள் வாயில எந்நாளும் எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால தான் பக்தன் சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயிலே எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கடந்த நாளில் இந்த கார்டனருக்கு போனேன். கடைக்கு போயிட்டு, இந்த கடையில் போயிட்டு அப்படியா பொருள்களை வாங்கும்போது என் வாய் சும்மா இருக்காது. நான் அப்படியாகவே திடீரென்று நான் அது தற்செயலாக அப்படியே வரும், நான் பாடி கொண்டு இருப்பேன். அங்கே ஒரு பாடி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பாட்டு பாடி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி அவன் அப்படியே என்னை பார்த்தான். நான் சொன்னேன், போய் அந்த தம்பியை தொட்டு, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. அவன் ஒரே சந்தோஷமாக அப்படி கேட்டுட்டு இருந்தான். இன்னொரு இடத்துல அந்த கேஷில் அப்படியாய் நான் அந்த பில் போட நின்று கொண்டு இருந்தேன். அப்போ திடீரென்று அங்கே கொஞ்சம் டைம் ஆகிட்டு, நான் அப்படியாக சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி. இந்த வரியை நான் அப்படியாய் பாடிக்கொண்டு இருக்கும்போது இந்த கேஷில் இருந்த அந்த தம்பி அவன் திடீரென்று வாரே வா அப்படி என்று சொல்லி அவன் அப்படியே குதூகலம் ஆயிட்டான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் இருக்கிறான் அந்த தம்பி அந்த கேஷில் அங்கே வேலை செய்கிறான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லா நேரத்திலும் எங்களை தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரை சொல்லுகிற பிள்ளைகளாய். ஒருவேளை அன்றைக்கு அவன் கேட்டு இருக்கலாம், நான் சொன்னேன் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. அவன் ஆபத்து நாளில் ஒரு கணம் அவன் ஆண்டவரை இது தேடுகிற ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டு சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், தேவ
தேவன் உங்களிடத்தில் சேருவார். சங்கீதம் 40 பார்க்கிறோம், நான் கர்த்தரிடமாய் சாய்ந்தேன், கர்த்தர் என் பக்கமாய் என்னதான், நான் பொறுமையோடு இருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தில் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தில் இந்த முதலாவது பாப்பம் தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி தேவன் என்ன சொல்லுகிறார், ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. 2 நாளாகமத்தில் பாருங்களேன், 15வது அதிகாரத்தில் 2வது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் அந்த வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 15:2 வாசிக்கிறார்கள். எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் சரி அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது, கேளுங்கள். அடுத்தது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆனால் அன்பானவர்களே, நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறோம், உண்மைதான், நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம், நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம். ஆனாலும் கூட நாங்கள் சாந்தமாய் காத்திருக்கிறோமா, பொறுமையாய் கர்த்தருடைய இதோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக, அந்த காரியங்கள் வரத்தக்கதாக வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோமா? இல்லை. நிறைய நேரங்களில் ஐயோ இப்படியெல்லாம் செய்தும் எனக்கு ஒரு பலன் இல்லையே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். சில நேரங்களில் தேவனை பழித்து நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் தேவனை மறந்து விடுகிறோம். இது உண்மை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தெளிவாய் பைபிள் சொல்லுகிறது, பாருங்கள், தேவனை தேடுங்கள், அப்பொழுது வாசிங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில், அவரை தேவனை நீ விடுவாய் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. இன்றைக்கு நாங்கள் என்னென்ன காரியங்களுக்குள்ள பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, நாங்கள் ஆண்டவரை தேடலனால கூட நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்க ஜெபம் பண்ணாலும் சரி, நாங்கள் சர்ச்சுக்கு போகலனாலும் சரி, நாங்கள் நல்லா இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம். இல்லை, அதெல்லாம் உன் வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். மாறாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இங்கே தான் மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. வாசியமா மீண்டும் அந்த வார்த்தையை, நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் இயேசுவை தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். எங்க வெளிப்படுவார்? அவர் சபையிலே உன்னோடு பேசுவார், நீ வேதம் வாசிக்கும் பொழுது பேசுவார், நீ ஜெபிக்கும் போது பேசுவார், நீ நடந்து போகும்போது பேசுவார், நீ கடந்து வரும்போது பேசுவார், நீ நித்திரை பண்ணும் போதும் பேசுவார், நீ எழும்பொழுது பேசுவார். எல்லா இடத்திலும் அவர் உனக்கு வெளிப்படுவார். வாசிங்க, அவரை விட்டீர்களே, நீங்கள் அவரை விடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விடுவார். கடவுள் விடுவாரா? ஒவ்வொரு வருஷம் சொல்றோமே, அவர் எங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி, அது பொய்யா? இல்லை, அது உண்மை. அவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் அதே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஏசாயாவில், அவர் ஒரு கணம் என்ன பண்ணாராம், அவர் என்ன, அது இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லி, இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன். அந்த சூழ்நிலை ஒரு மனிதன் வாழ்வில் வரும் என்று சொன்னால் அதை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, அதை கடந்து போக முடியாது. அந்த பாதை உன்னால் கடந்து போகவே முடியாது. அங்கலாய்ப்பாய், அங்கு தத்தளிப்பாய். என்னை யார் காப்பாற்ற முடியும்? தேவன் தான் காப்பாற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நீ அதை என்ன செய்கிறாய்? ஆகவேதான் நீ கர்த்தரை விடுவாய் என்று சொன்னால் கர்த்தரை உன்னை விட்டு விலகுவார் என்று பைபிள் தெளிவாய் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களில் தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு இதுதான் மிக முக்கியமான காரியங்கள். சில காரியங்களை பின்னால் பார்ப்போம். ஏன் இன்றைக்கு நிறைய காரியங்கள் இடர்களும் ஒரு நிலைத்திருக்காத காரியங்களும், அது குடும்பத்தில் சரி எல்லா இடத்திலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உறுதியாக இருக்காதபடிக்கு ஏன் இப்படி காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி, ஆகவே இரண்டாவதாக
முதலாவதாக அந்த யாக்கோபுல நாங்கள் பார்த்தோம், நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது கர்த்தரிடத்தில் சேருவார், கர்த்தரை நீ விடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரும் உங்களை விடுவார் என்று சொல்லி அந்த பரிதாப நிலைக்கு நீங்கள் போகாதபடிக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனம் சொல்லுகிறது, பாவிகளே உங்கள் கைகளை என்ன பண்ணுங்களா? சுத்திகரிங்கள். பாருங்களேன், உங்கள் கைகளை, உங்கள் கரங்களை நீங்கள் என்ன பண்ணமா? சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அதுக்கு என்ன பொருள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? உனக்காக உன்னுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டாரே, இந்த கரங்களில் நாங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? எங்கள் சொந்த காரியங்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? ஆகவே தான் அந்த கரங்களிலே இயேசு காயப்பட்டாருங்க. எதுக்குங்க அவர் காயப்பட வேண்டும்? உன்னுடைய பாவங்களுக்காக. நீ இந்த கரங்களினால செய்த பாவங்கள் இது, அதற்காக இயேசு கடாவப்பட்டார் ஆணிகளாலே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இது உன் கைகளை நீ சுத்திகரி என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கரங்களிலே நாங்கள் செய்த பிழைகள் என்ன என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு விசை கூட பாருங்களேன், எங்கள் பாவங்களை நாங்கள் என்ன பண்ணோமா? நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுங்க. எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்கள் பாவங்களை ஒற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கி அது வேணுமானாலும் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நான் ஆண்டவரிடத்தில் ஏற்றுக்கொள்கிறேங்க, ஆமாம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் காரியங்கள் செய்தீங்களே, அவங்க மனநோக வைத்தீங்களே, அவங்களை உடைத்தீங்களே, அவங்களோடு நீங்கள் பாவ அறிக்கை செய்து ஒப்புரவானீங்களா? அது தாங்க இன்றைக்கு செய்ய விடாதபடிக்கு பிசாசு தந்திரமாய் வஞ்சிக்கிறதை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை. ஆகவே நான் பாவி என்று சொல்லி யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி பாருங்களேன், வேதத்தில் யார் பாவத்துக்காக மனம் வருந்தினார்? நாங்கள் நிறைய பேரை சொல்ல முடியும். நெகோமியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் அந்த நெகோமியா என்ற அந்த ஆண்டுடைய அந்த ஊழியக்காரன் ஒரு செய்தியை அவர் கேட்கிறார். அதில் நெகோமியா 1வது அதிகாரத்தில் அந்த இடத்துல பாருங்களேன், எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி இதோ அவனுக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை அவன் கேட்கும் பொழுது 4வது வசனத்தில் வாசிமா என்ன சொல்லுகிறது பாருங்களேன். நெகோமியா 4 வாசிங்க, என்ன சொல்லுங்க? 1:4 வாசிக்கிறார்கள் பாருங்களேன். என்ன சொல்லுகிறது? நீங்கள் பழைய ஏற்பாடில் பாருங்களேன், நெகோமியா வாசிங்க எடுத்து. நெகோமியா 1வது அதிகாரத்தில் பக்கம் வந்து பாருங்களேன், 603வது பக்கத்தில் நெகோமியாய் எஸ்ராக்கு அடுத்தது இருக்குது, 603 இருக்கிறது. நெகோமியா தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அது தேடுறோம் பாருங்களேன். இவையெல்லாம் பார்க்கிறாய், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டோடைய ஊழியம் செய்கிறோங்க. பாருங்களேன், 4வது வார்த்தை என்ன சொன்ன வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது, அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி நெகோமியாய் அந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. பாருங்களேன், அவர் அலங்கம் இடிக்கப்பட்டது கேள்விப்பட்டாரு, அவர் இடிச்சாரு, அவர் பிழை செய்தாரு, அதை கேள்விப்பட்டாரு. உடனே கர்த்தரிடத்தில் போய் துக்கித்து அழுது அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாராம். அப்புறமா பாருங்களேன் என்ன சொல்லுகிறது? 6வது வசனத்தை வாசிங்க. இங்கே தான் மிக முக்கியமான காரியம் இருக்குது. உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரர் பார், மற்றவர்களுக்காக அந்த நெகோமியா அந்த இடத்துல இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுறான். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள். இப்ப அவரையும் சேர்த்துக் கொள்கிறார். அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதுக்கு ஒருவேளை அவங்க மாத்திரமல்ல, ஆண்டவரே நானும் ஒரு காரணம் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இதுதாங்க இன்றைக்கு செய்ய மாற்றோம். நிறைய நேரத்தில் எங்கள் பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விட்டு மனம் திரும்புவதில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க, இப்ப என்ன சொல்லுகிறது? தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும்
உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்களேன், நான் மாத்திரம் இல்ல, அவர் குடும்பத்தையும் அவர் சொல்றாரு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், பிழை செய்தோம் என்று சொல்லி. நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ண மாட்டோம்? நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம். நான் தேவனிடத்திலும் திரும்புவதில்லை, நாங்கள் ஒப்புரவும் ஆக மாட்டோம். இப்படி என்று சொன்னால் தேவன் எப்படி எங்களிடத்தில் சேருவார்? தேவன் எப்படி எங்களை ஆசீர்வதிப்பார்? யோசித்து பாருங்க. அப்புறமா என்ன சொல்றாரு பாருங்களேன், உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். ஹலோ, என்னது? இப்போ நம்ம சொன்னாக்கா ஏற்றுக்குவோமா? செய்கிறதெல்லாம் என்னது? எல்லா பிழையான காரியங்கள். யோசித்து பாருங்க. சிலதை சுட்டி காட்டும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த இடத்துல இது மிக முக்கியமான காரியங்க. நெகோமியா இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எப்படி இருந்தோமா? கெட்டவங்க. ஒரு நன்மை என்னில இல்லை. வாசிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கொள்ளாதே போனோம். பார்த்தீங்களா? கை கொள்ளாமல் போனோம். ஆகவே உன் குடும்பத்தை, உன்னுடைய காரியங்களை நீ சரியா நடத்தாததுக்கு காரணம் என்ன? கடவுளா, மற்றவங்களா, அவங்களா, ஊழியனா, சபையா, யார்? இங்க பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நான் பாவம் செய்தேன், குடும்பம் பாவம் செய்தது, அது மாத்திரம் நான் கெட்டவன் என்று சொல்லி அவனை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இதோ நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனோம் ஆண்டவரே என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மையான இதோ அர்ப்பணிப்பு, இதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு. இதோ அவன் கைகளை சுத்திகரிக்க இதோ அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் இதை செய்கிறோமா? ஏசாயாவில் பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1:16 வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? வாசியமா சீக்கிரமா. கழுவி சுத்திகரியுங்கள், என்னை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பாருங்களேன், என்னது? ஓயணுமா? ஓயாம என்னது? தீமை செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், தீங்கு சிந்திச்சு கொண்டே இருந்தா, அவன் இப்படி ஆக்குறான், அவன் நல்லா ஆயிட்டான், அவன் ஆசீர்வாதமாக்குறான், இப்படியே பேசி பேசி நீ கெட்டதே சிந்திச்சு இருப்புனா இயேசு உங்ககிட்ட வருவாரா? உன்னை ஆசீர்வதிப்பாரா? யோசித்து பாருங்க. தயவு செய்துங்க, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு யோசித்து, பைபிள் சொல்லுது ஓய்ங்க, ரெஸ்ட் எடுப்பா. தேவனே ஓய்ந்திருந்தாராம், அதனால தான் ஓய்வு நாளை உருவாக்கினார். ஆனால் அவருக்கு எந்த ஓய்வும் இல்லை. இரவும் பகலும் அவர் என்ன பண்றாரு? அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஓய்வு தேவையில்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இதோ இந்த பாவத்தை விட்டு ஓயும்படியாய் இன்றைக்கு சபைகளை, இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் தேவ பிள்ளைகளுக்குள்ளே சபைகளிலே எழுப்புதல் வராதபடிக்கு, ஒரு பெருக்கம் வராதபடிக்கு இன்றைக்கு அநேக காரியங்கள் இன்றைக்கு பாவத்தினால தங்கள் காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருக்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது நிமித்தம் இன்றைக்கு அநேக காரியங்களை வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதோ இந்த இடத்துல தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்காகிலும் ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் அந்த காரியங்களை மாற்றிக்கொள்வோம். இதில் பாருங்களேன், யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். யோனா ஆண்டவர் அழைத்த ஒரு ஊழியக்காரன். அந்த ஆண்டவருடைய காரியங்களை அவனுக்கு சொல்லப்படுகிறது. இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். 1வது அதிகாரத்தில் பாருங்களேன், உங்களுக்கு இந்த யோனாவை குறித்து தெரியும். தேவன் அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, நினைவு பட்டணத்துக்கு நீ என்ன பண்ணு, போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே இந்த யோனாக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை, அந்த வார்த்தையின்படி அவன் செய்தானா என்று சொன்னால் இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் வார்த்தை சொன்னது போல அவன் செய்யணுமா செய்யக்கூடாதா? சொல்லுங்க. யோனா 1 நீங்கள் எடுத்து வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது பாருங்களேன். யோனாவின் புஸ்தகம் பாருங்களேன், 1வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க.
பழைய ஏற்பாடில் உண்டு. யோனா 1வது அதிகாரத்தில் இங்கே வாசங்க எடுத்து 1073வது பக்கத்தில் இருக்குது. அந்த பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து அன்பான தேண்ட பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறது பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கிறது. அப்போ அவரை நினைவுக்கு போன்னு சொன்னால் போகாமல் அந்த கப்பலில் அவர் போகிறாரு. அவர் பிரயாணமாக போகும் பொழுது இது ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் காட்டினார் என்று சொன்னால், இந்த பாருங்களேன், அந்த கப்பல் இருக்கிற அத்தனை பேரும் தப்பு செய்யலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. இப்போ ஆண்டருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு சொல்லுங்க? யோனா யாருடைய ஊழியக்காரன்? ஆண்டவர் ஊழியர். அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய காரியத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறாரு. ஆண்டவர் நினைவுக்கு போனால் தர்சீசுக்கு போகிறாரு. இப்போ என்ன நடக்கிறது? அந்த சமுத்திரத்தில் அந்த கப்பல் போகும் பொழுது ஒரு பாதிப்பு உண்டாகுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு கொந்தளிப்பு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த மாலுமி கூட, ஐயோ உங்கள் கடவுளை, இப்போ ஆபத்து வரும்போது என்ன சொல்லுவாங்க? கடவுளை கூப்பிடுப்பா, நம்மளை காப்பாற்றணும், கடவுள் தான் இதில் காப்பாற்ற முடியும். ஃப்ளைட்லலாம் சில காரியங்களை இன்றைக்கு பார்க்குறோம். அந்த ஆபத்து சூழ்நிலையில் எங்கே அவங்க என்ன செய்வாங்க? கடவுளை தவிர அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அப்போ அந்த இடத்துல கடவுளை வேண்டுவாங்க. அதுபோல் இந்த இடத்துல செய்யும் பொழுது அந்த இடத்துல சீட்டெல்லாம் போட்டு பார்த்தாங்களாம். ஏன் இது நடக்கிறது? ஏன் இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த யோனா நிமித்தம் இந்த காரியம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, சரி 12வது வசனத்தை வாசிங்க. இந்த யோனா என்ன சொல்றார் பாருங்களேன். 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? இப்போ அவரு என்னது, அவருக்கு இந்த கொந்தளிப்பு, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். விளங்கிட்டான். நெகோமியா ஒரு பாவம் செய்யலை. அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். குடும்பம் ஒப்பு கொடுக்குது. நான் கெட்டவன் சொல்கிறாரு, ஒப்புக்கொள்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி என் ஜனத்துக்கு விடுதலை தாங்க, அதை மீண்டும் கட்டி எழுப்புங்க. இதோ இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும்போது அந்த காரியங்கள் அந்த பின்னும் 11 பார்க்குறோம். அந்த இடத்துல இந்த காரியங்கள் அமரும்படி செய்யணும் என்று சொன்னால் அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு. ஹலோ, பார்த்தீங்களா? யார் நிமித்தம் வந்ததான்? என் நிமித்தம். இதை நாங்கள் செய்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? அது நானாக இருந்தாலும் சரிங்க, ஊழியனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருக்கலாம், அது யாராக இருக்கலாம். என் நிமித்தம் ஆண்டவரே இந்த காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால், ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய ஒரு கிருபை ஒன்று இருக்கிறதுங்க. ஒரு பெரிய கிருபை இருக்கிறது. பாருங்களேன், 14வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா கடந்து போவோம். 14 வாசிங்க. அதுல அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் நீங்கள் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல சுமத்தாதையும். பாருங்களேன், அப்ப கூட பாருங்களேன், அவன் சொல்றான், என்னால தான் இது நடக்குது, என்னை தூக்கி போடு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? மனசாட்சி என்ன சொல்லுது? ஐயோ இவனை கொல்றோம், இவனை போட்டாக்கா செத்துட்டாக்கா அந்த பழி எங்க மேல வருமே. வாசிமா. இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை இந்த காரியங்கள் கொந்தளிச்சு கொண்டு இருக்குதுன்னு சொன்னாக்கா, அது குறிப்பிட்ட காரியம் உள்ளவன் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது தாங்க. பாருங்களேன், உப்பை தின்னுகிறவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்கிறவன் தண்டனை பெறுவான், ஒப்புக்கொள்கிறவன் ஞானம் பெறுவானாம். ஆகவே ஒப்புக்கொள்கிறவன் இந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல அமர்ந்தது எப்பொழுது? அவன் தன்னை ஒப்பு கொடுத்த போது.
நான் தான் என்று சொல்லி அந்த காரியம் செய்த பொழுது தான் அது நடந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதை இல்லை நான் பாவம் செஞ்சேன் ஆமாம் என்று சொல்லி அவன் அப்படியா இருக்கல, எனக்கு கடலை போடு, நான் தான் அதுக்கு பாத்திரன், நான் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணோம், நான் இந்த காரியங்களை நான் பெறணும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எத்தனை காரியங்கள் பிழைவிட்டு இருக்கிறோம். ஏன் இது நடந்தது, ஏன் குடும்பத்தில் ஏன் இந்த காரியங்கள் இன்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு எங்களை தாழ்த்த தயாராக இருக்கிறோமா? அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல அமர்ந்ததாம். ஆனால் அதான் நான் சொன்னேன், தேவன் எவ்வளோ அன்புள்ளவர், அழிக்கிற கடவுள் அல்ல, எங்களை ஆக்குகிற எங்களை பாதுகாக்கிற தேவன். இப்போ அதில் கடைசி வசனத்தை வாசி, அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி பாருங்களேன். அதனால சமுத்திரத்தில் போட்டோன்னா அவனை சாகும்படி ஆண்டவர் செய்தாரா, ஒப்பு கொடுத்தாரா, சபித்தாரா? இல்லை, அவனை காப்பாற்றும்படிக்கு ஒரு பெரிய மீனை என்ன பண்ணுறான், உங்களை காப்பாற்றுவார். அவன் ஆண்டவர். இன்றைக்கு ஏன் இந்த பிரசங்கம், ஏன் இந்த கண்டிப்பு, ஏன் ஆண்டவருடைய சமூகம், உன் வாழ்க்கையில் சில காரியங்களை நீ சீர்படுத்தி கொள்ள ஆண்டவர் அதை சொல்கிறாரு. அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை என்ன பண்ணாராம், ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா அவன் காக்கப்பட்டு அவன் கரையில் வந்து சேர்ந்தான். பின்பு ஆண்டவர் வார்த்தை அவன் கடைபிடித்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரங்களை நீங்கள் என்ன பண்ணோமா, சுத்திகரிக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை, ஒரு தம்பி அப்படியாக ஒரு ஊழியக்காரனை வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ வினோதமாக இருந்ததான் காட்டினானா, அது இயேசுவின் ஃபோட்டோ என்று சொல்லி. ஆமாம், சிலுவை போல அந்த இடத்துல சிலுவையில் இயேசு தொங்குவது போல இருந்ததாம். அதை பார்த்து விட்டு அவர் ஆச்சரியமாக கேட்டார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அதில் என்ன வித்தியாசம், இது சிலுவையும் இயேசுவும் தொங்குகிறது, அந்த ரத்தம் வடிகிற முள்முடி எல்லாம் காயம் எல்லாம் இருந்தது காலில், ஆனால் 2 கரங்கள் இல்லாதபடி அந்த ஃபோட்டோவில் இயேசுநாதர் படம் இருந்ததாம். அதனால் இந்த படத்தை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள், தப்பாலாம் விளங்கக்கூடாது, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல இந்த 2 கரம் இல்லாத இருக்கிறது தம்பி, என்ன இது என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆமாம், இயேசுக்கிட்ட வருவதற்கு முன்பாக இந்த கரங்களினால நான் அநேக பாவங்களை செய்தேன், ஆகவே இனி இயேசுவின் கரமாய் என் கரம் அந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னான். அல்லேலூயா! நாங்கள் கரங்களை இன்றைக்கு சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தான் அந்த காரியம் அமர்ந்து கர்த்தர் மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். இல்லைனாக்கா எத்தனை கூக்குரல் இட்டுக்கொண்டு நீ எத்தனை காலங்கள் கடந்தாலும் நாங்கள் அப்படியே தான் இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ யோனா தன் பாவத்தை உணர்ந்தான். என்னை போடையா தூக்கி இன்றைக்கு அவன் தாழ்த்தினான். அவன் வாழ்க்கையில் மீண்டுமாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆகவே உன் இருதயத்தை நீ சுத்திகரிக்க வேண்டும். அதனால தான் அந்த யாக்கோபு 4 நாங்கள் பார்க்குறோம், 8லிருந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது 8வது வசனம் பாருங்களேன். அந்த இடத்துல உங்கள் இருதயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்கள் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அதை செய்கிறோமா? ஏன்னா இந்த உள்ளத்தில் தாங்க, இந்த இருதயத்தில் தான் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் எழும்பி வரும் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பண ஆசைக்கு அநேக காரியங்களுக்கு தீமையான காரியங்களுக்கு வேறாக இருப்பது இந்த இதயம் என்று சொல்லி நாங்கள் எரேமியா 17 பார்க்க முடியும். ஆகவே தான் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதற்கு பேதுரு என்ன சொல்றார் பாருங்களேன், உன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள பரிசுத்த பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே என்னவா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்க என்ன பண்ணலாமா, சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்போ ஒருவரை ஒருவர் அன்பு கூறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சுத்த இருதயம் இல்லை, உண்மையான இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. இன்றைக்கு நிறைய காரியங்களை பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? எங்க அன்பு தாங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்.
அன்புதான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும். ஆகவே இதோ இந்த இடத்துல அந்த பேதுரு இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க, சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் என்னவா ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அதுக்கு என்ன பொருள்? இங்கே சபையில் வந்தால் எத்தனை பேர் போய் நலம் விசாரிக்கிறீங்க? நாங்கள் அதை பார்க்குறோம். புதிதாக வருவங்கள வந்திருக்கிறவர்களை நாங்கள் ஊக்கமாய் இருக்கிறபடி, இந்த ஜாங்கன் ஜிக்கா உக்காந்தாக ஏந்திரிக்க மாட்டார், ஏஞ்சா உட்கார மாட்டார். அப்படியா? இல்லை இல்லை அன்பான தேண்ட பிள்ளைகளை, நாங்கள் எழும்பி போய் ஆண்டவருடைய அன்பை விசாரிக்கணும். உன் பலவீனத்தில் கூட நீ அவங்கள போய் விசாரிக்கும் பொழுது உன்னை பலப்படுத்துவார் கர்த்தர். இதுதான் ஊக்கமாய் நீங்கள் அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்து நீங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உன்னிடத்தில் எப்படி அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி கர்த்தர் உன்னை இதோ இந்த நாளில் உயர்த்த முடியும்? ஆகவே உன் இருதயத்தை நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதே யாக்கோபுல நாங்கள் பார்க்கிறோம். அந்த 4:9 வாசிமா. இப்போ 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன் இதை சொல்றாருனாக்கா, நீ மாத்திரம் சந்தோஷமா இருப்பதில்லை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றினார். ஆனால் துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீ ஆறுதலா என்ன பண்ணும்? அவங்க துக்கத்தில் பங்கு பெற வேண்டும். அவங்களுடைய காரியங்களிலே நாங்கள் அந்த இடத்துல ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உங்கள் நகைப்பு துக்கிக்காகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எங்களுக்கு தெரியுங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 12:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பவுல் அதை தெரிந்து அப்படியாய் சொல்லுகிறார். பாருங்களேன், ரோமர் 12:15 வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க சீக்கிரமாய். என்ன சொல்லுகிறது? 12:15வது வசனத்தை வாசிக்கிறாங்க. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள். நீங்க வெறும் சந்தோஷமே பட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. வாசிங்க. அழுகிறவர்களோடு அழுங்கள். பார்த்தீங்களா? நாங்கள் ஆண்டவர் அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிச்சவங்கள மாத்திரம் நாங்கள் அன்பு செய்வதல்ல, எங்களை எதிர்க்கிறவர்களையும் விரோதிக்கிறவர்களையும் அன்பு செய்யும் கற்றுக் கொடுத்த இயேசு. இன்றைக்கு நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது பாருங்களேன், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்போ அப்படியாய் உன் துயரத்தில் கர்த்தர் உன்னை கைவிட்டு விடுவாரா? உன்னை அப்படியாய் விடுவாரா? விட்டு விலகுவாரா? இல்லை. 5:4 என்ன சொல்லுது? மத்தேயு 5:4 பாருங்களேன், வாசிங்க. துயரப்படுகிற தேவ பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக நீ துயரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாயே, அவங்களுக்காக உதவ நீ முறப்பட்டு போறாயே, பிரயாசம் எடுக்கிறாயே, அநேக காரியங்கள் மற்றவர்களுக்காக நீ செய்கிறாயே, அது நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இயேசுவின் நிமித்தம் துயரப்படுகிறாயா? இன்றைக்கு வாசிங்க என்ன சொல்கிறது? துயரப்படுகிற அத்தனை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களை பார்த்து எம்மை பார்த்து சொல்லுது. வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்பொழுது? நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தை தரிசிக்கும் பொழுது நாங்கள் ஆறுதல் பெறுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த யாக்கோபு இப்போ நாங்கள் 4:10 வாசிங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அந்த காரியம் வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பாருங்களேன், நாங்கள் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணோமா? தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படணும். நாங்கள் தாழ்மையா இருக்கிறோமா? சும்மா சொல்றது இல்லைங்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தாழ்மையை அப்போதாங்க தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கடைக்கண் நோக்கி பார்ப்பார். அதனால தான் அன்னை மரியாளை ஆண்டவர் நோக்கி பார்த்தார், தாழ்த்தினாங்க. அன்றைக்கு எத்தனையோ கன்னி பெண்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்க தன்னை தாழ்த்தினார்களாம்.
ஆகவே தான் இரட்சகரை பெரும்படியாய் அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றாங்க. ஆகவே தாழ்மைப்படுகிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பாருங்களேன். ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுறாராம், உயர்த்துவார். நிறைய நேரத்தில் உயர்வு நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் இது நான் அப்படியா பெரியவனா. இல்லைங்க, நீ தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போ கர்த்தர் தான் உன்னை உயர்த்தணும். மனிதர்கள் ஒருவேளை உன்னை உயர்த்துற மாதிரி செய்யலாம், ஆனால் திடீரென்று உன்னை காலவாரி விட்டுடுவாங்க, உன்னை அப்படியே விட்டு விலகி ஓடிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் தாழ்ந்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. அவங்க உயர்த்தி அவங்களை அழகு பார்க்குற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. இதுக்கு யோபு பக்தன் பாருங்களேன், யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னது அது? வாசிக்க கேட்டோம். யோபு 22வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு பாருங்களேன் என்ன சொல்றாரு, எடுத்து வாசிமா. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? மனுஷர் ஒடுக்கப்படும் போது, மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது, ஒருவேளை உன்னை ஒடுக்கி இந்த நாளில் மட்டம் தட்டுறாங்களா, ஒடுங்கி போயிருக்கிறாயா, இதோ கர்த்தருக்காக நீ ஒடுக்கப்படுகிறாயா, கவலைப்படாது, நீ ஆறுதல் அடைவாய் என்று சொன்ன கர்த்தர் இதோ இந்த இடத்துல யோபு இப்படியாய் சொல்லுகிறான். வாசிமா மீண்டும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது, மனுஷர் தேவ பிள்ளையே நீ ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று சொல்ல நாள்தோறும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் நாள்தோறும் என்ன பண்ணுவாங்களாம்? ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க தான் மீட்கப்படுவார்கள். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளையா கடைசி மட்டும் நிலைத்திருக்க முடியும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் இந்த யோனாவை போல இதோ வழி தவறி விட்டு ஓடுறதுக்கு காரணம் இல்லை. ஆனால் யோனா கிட்ட ஒரு குணம் இருந்தது, அவன் ஏற்றுக்கொண்டான் தன் பிள்ளைகளை. ஆனால் மீண்டும் அந்த இடத்துல அவன் நிலைத்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நிலைத்திருக்காதபடிக்கு ஓடுகிற காரியங்கள் ஏன் இன்னைக்கு நடக்குது? நிறைய சொல்லினே போகலாம். எல்லா இடத்துலையும் இந்த காரியங்கள் நடக்கிறது இல்லை. கடைசி மட்டும் கர்த்தருக்காக நிலைத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய உன்னை அழைத்தாரே. இன்றைக்கு நீங்கள் தாழ்மைப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த அற்புதமானவராக இருக்கிறார். கடைசியாக இந்த யாக்கோபு 8:11வது வசனத்தை தியானித்து நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. 11வது வசனத்தை வாசிங்க. 4:11 வாசிங்க. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் என்னது பேசாதீங்கய்யா. ஒருத்தருக்கு விரோதமா என்ன பண்றது? இங்க ஒன்று கேட்டுட்டு அங்க ஒன்று பேசுறது, இங்க ஒன்று பண்ணிட்டு அங்க ஒன்று சொல்றது. தயவு செய்து பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, ஒருத்தருக்கு விரோதமாய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேசாதையா, மௌனமாயிரையா. சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தை விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை அவன் குற்றப்படுத்துகிறவனா இருக்கிறான். கீழே இருக்கிற வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கா, மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் 12 எழுதியிருக்கிறது. மற்றவனை குற்றப்படுத்த நீ யார்? அப்ப ஏன் அப்படி சொல்லுகிறது பைபிள்? நாங்கள் அப்படின்னாக்கா தவறு செய்தாக்கா அதை சுட்டி காட்டலாம், நீ குற்றப்படுத்தக்கூடாது. இல்லை 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 சுட்டி காட்டலாம். ஐயா நீ இதை சரி பண்ணிக்கோப்பா, இது தவறு, இது பிழை, இதை மாற்றிக்கொள், அப்படியா சொல்லலாம். ஆனால் நீ நியாயம் தீர்க்கக்கூடாது, நீ நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயாதிபதி வரப்போகிறார், அவர் நியாயம் செய்வார். ஆனால் நீங்களும் நாங்களும் இன்னைக்கு தாழ்மையை கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இதோ இந்த நாளில் மற்றவனை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் அதனால தான் மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் இல்லை. காரணம் ஏன் அது சொன்னது தெரியுமா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க, என்ன சொல்லுது பாருங்களேன். ஏன் அப்படி சொன்னது பைபிள் பாருங்களேன். மாறாக ஏன் அப்படியா சொல்லுது? மற்றவர்களை நீ குற்றவாளி என்று தீர்க்காதப்பா, அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. வாசியமா 7:1 வாசியமா.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்க மற்றவங்களால குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவங்களை நீங்க குற்றவாளி என்று சொல்லாத. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். தயவு செய்து இது மறந்துடாதீங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் நியாயத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். அவனுடைய இதோ பலன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னோடு கூட வருகிறது. ஆகவே யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு ஒரு வழி ஆண்டவர் தருகிறாரு. நீ இன்றைக்கு தயவு செய்தப்பா உன்னை நீ தாழ்மைப்படுத்து, நான் உன்னை உயர்த்துவேன். வாசிங்க 5 வரைக்கும் வாசிங்க. மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்க உன் சகோதரன் கண்ணில் துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் உத்திரம் இருக்க உன் கண்ணில் இருக்கிற பெரிய காரியத்தை அழுக்க முதுகுல அதை முதல் நீ என்ன பண்ணு, சீர்படுத்த. உன் குடும்பத்தை சீர்படுத்து. பைபிள் தெளிவா சொல்லுதுங்க. இது தன் குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபையை அவன் ஆண்டவர் காரியத்தை என்ன பண்ணாது, செய்ய முடியாது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் அது பொருந்தும். உன் குடும்பத்தை இப்போ மற்ற பிள்ளைகளை நீ அதை செய்யாத இது செய்யாத நல்லதையா, அதுக்கு முன்பாக உன் பிள்ளைகளை நீ சரியா நடத்துறாயா தயவுசெய்து யோசித்து பாருங்க. ஏன்னாக்கா உன் கண்ணில் என்ன இருக்கிறது, அவன் தூசு அது போயிடும். ஆனால் உத்திரம் இருக்கிறது, அதை நீக்கி எடுக்க வேண்டும். அது கர்த்தராலே தான் முடியும். வாசிமா 5 வரைக்கும். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரன். பாருங்களா, அவங்கள பார்த்து ஆண்டவருடைய வசனம் ஒரு பேர் சொல்லுது, மாயக்காரனே. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. உன்னை சீர்படுத்திக் கொள்ளுப்பா. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாய்ப்பா. பாருங்களேன், ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது கூட பேதுரு பத்தி பிசாசு கோதுமை சுலுக்க இடுறதுக்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் உன்னை அழிக்கும்படி, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்னது வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரனை சிறப்பு. அப்போ நீ குணப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களை சீர்படுத்த வேண்டும். ஏன் இன்றைக்கு இந்த காரியங்கள் அது எல்லா இடத்திலும் இன்றைக்கு எந்தெந்த பகுதியில் கர்த்தர் இன்றைக்கு உணர்த்துறாரோ அதை சீர்படுத்த எங்களை நாங்கள் இன்றைக்கு சுத்திகரிக்க, நாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு எங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்தில் பேதுரு பாருங்கள் என்ன அறிவுரை சொல்றாரு. 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்தில் 1-3 நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறதுமா. வாசிங்க 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. வாசிங்க 1-3 முடிய. எப்படி இருக்க நீங்க மற்றவர்களை பாருங்களேன் நியாயம் தீர்க்காமல் உங்களை ஆராய்ந்து பார்த்து நான் இவைகளை சரி பண்ணி கொள்கிறேன் என்று சொல்கிற இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நம்மை பார்த்து இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகம் பார்த்தீங்களா, கபடு வஞ்சகம் பார்த்துக்கிறீங்களா, மற்ற மேலே எப்படும் பொறாமை இந்த கபடு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைன்னு அது ஒருபோதும் காட்டாது. பாருங்களேன், வஞ்சகமும் பொறாமை கொள்வது. ஏயா பொறாமை கொள்ற? நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், வேதத்தில் அது ஏட பாதத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அன்றைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்களேன், மற்ற ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? அவன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆனால் நீ அப்படி ஆகணும்னாக்கா நீயும் கடவுள் இடத்துல கேள், உனக்கும் என்னது கொடுக்கப்படும். உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னையும் உயர்த்துவார். அவ்வளோதான் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தேவன் இடத்துல கேள், உனக்கு கொடுக்கப்படும். பொறாமையும் சகலவித புறங்கூறுதலை நீங்க என்ன பண்ணலாமா? இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, பாவத்தை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஏசாயா 1:16 இங்கே புறங்கூறுதலை விட்டு என்ன பண்ணோம்? ஓயுங்க, விடுங்க மற்றவங்களை குறித்து. அது கர்த்தர் பார்த்து கொள்வார்.
தயவு செய்து அன்பான தேவன், அப்படி நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி தயவு வார்த்தை சொல்லுது, வாசிங்க அடுத்தது. நீங்கள் வளரும்படி. அப்படின்னாக்கா நாங்கள் வளரணுமாங்க, இதுதான் இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வளரணும், நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, நாங்கள் இப்படியே இருக்கக்கூடாது. வாசிங்க, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல. அப்போ குழந்தை கிட்ட பாருங்களேன், என்ன இருக்கும்? கள்ளம் கபடி இருக்காது, புறம் கூறாது. ஆனாக்கா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? நாங்கள் சிரிக்கிறோம், சிலது சிந்திக்கணுங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப கபடற்றுள்ளாக இருந்தாங்க. இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவுசெய்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லா இந்த வசனத்தை அவர் ஜெபம் பண்ண முதலாம் சொல்லுவார். யாருன்னு தெரியுதா? யாரு? இந்த அவர் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஊழியக்காருக்கு ஜெபம் பண்ணுது, ஆண்டு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை அவர் சொல்லி உச்சரிப்பார். பார்த்துக்கிறீங்களா? மீண்டும் அந்த 3வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வளரும்படி. நாங்கள் வளரணுங்க. அப்போ பாருங்களேன், எங்கள் குடும்பத்தில் பரிசுத்தத்தில் வளரணும், ஒற்றுமையில் சமாதானத்தில் ஆசீர்வாதத்தில் வளரணும். அப்போ சபை என்ன பண்ணும்? வளரணுமா வளரக்கூடாதா? பழகி பெருக வேண்டும். அதுக்கு முதலாவது எந்த இடத்துல நாங்கள் பிளவிட்டோமோ அது யாராக இருக்கட்டும், அதை சரி பண்ண முடியும். அதுதான் ஒன்று. சொல்யூஷனே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆண்டவர் அதிலேருந்து மீட்டெடுப்பார். யோனா பாருங்களேன், அவன் செஞ்சான் தப்பு உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவனை மீண்டும் அழித்து விடல, காப்பாற்ற அவனுக்கு மீன் ஆயத்தப்படுத்தி வச்சார். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க. அப்போ வளரும்படி பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நீங்கள் என்னவா இருக்கணும்? வாஞ்சியாய். அப்போ ஆண்டவர் மேலே நாங்கள் வாஞ்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என் மேலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் உங்களே என்ன பண்ணுவேன்? சொல்லுமா. என்னது இது? எங்க இருக்குது? பைபிளில் தான் இருக்குது, அப்படி சொல்லாதீங்க. எங்க இருக்குது? சங்கீதத்தில் இருக்குது. எந்த சங்கீதம்? 91 இருக்குது. ஆமாம், கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ நான் பாருங்களேன், என் மேலே வாஞ்சியாக இருக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். அவனை அருந்துகப்பா விடுவிப்பேன். அப்புறமா என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? உயர்ந்த. ஏங்க இந்த வசனத்தை நான் என் ஜெபத்தில் டெய்லி அனுதினமும் நான் பர்க்கராக சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இதில் இருக்கிறதுங்க 14வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 91:14 வாசித்து நாங்கள் ஜெபித்து எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் ஞானப்பாலின் வசனத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்கன்னாக்கா இந்த காரியம் புறம் கூப்பிடுறது, இந்த பொறாமை, இந்த வஞ்சகம், இந்த காரியம் இரக்கமற்ற சுபாவம், இதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாக்கா அந்த இரக்க குணம் வரும், அந்த தியாகம் வரும், அந்த அன்பு வரும், ஒருவரை நேசிக்க செய்யும். ஐயோ எப்போ விட்டா போதும் ஓடுறது இல்லைங்க, அதல்ல. வாசிமா 14வது வசனம் என்ன சொல்லுது? அவன் என்னிடத்தில், நீங்கள் இன்றைக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளை புதிதாய் ஒருவேளை கேட்கலாம். என்னிடத்தில், தேவனிடத்தில் கர்த்தர் சொன்னாரு, என்னிடத்தில் நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், என்னிடத்தில் சேர்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களிடத்தில் சேருவேன். இது ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அவனை உயர்ந்த அடைக்கல கீழே போடுவேன் நான் சொன்னாரு. என்ன பண்ணுவாராம்? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, வாழ்வது நாங்கள் இதோ ஆண்டவரே நாங்கள் அல்ல. 20 வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் இந்த நாளில் இந்த சிலுவை உபதேசம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, அந்த ஞானப்பால் மேலே நீ வாஞ்சையாய் கர்த்தரை நீ வாஞ்சையாய் தேடுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வாசிங்க, 20 வாசிங்க.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இயேசு உனக்குள்ள வந்துட்டாக்கா உங்களுக்குள்ள இருக்கிற பழசெல்லாம் என்ன பண்ணிடும்? அது ஓடிடும். நிறைவானவர் வரும்போது குறையெல்லாம் போயிடும். வாசிங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை தயவு செய்து நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு வாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. தயவு செய்து இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தது, நாங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கலைன்னா எல்லாம் வீணா போயிடும். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் நாங்கள் இந்த நாளில் பாரத்தோடு நாங்கள் எந்த இடத்துல இதோ ஆண்டவரை நான் பிழை செய்தோனோ அவைகளை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டின அந்த காரியங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னியும், என் கரங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை புதிதாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ளே இருந்த பெருமைகளை நான் எடுத்து வைத்து தாழ்மை அணிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளில் மற்றவர்களை ஆண்டவரே நான் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என் குற்றங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வை, என் காரியங்களை, என் குடும்பத்தை, என் கணவன் மனைவி பிள்ளைகள், என் சபையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் இந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகள் தயவு செய்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், அவங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம்தான் நாங்கள் பார்த்தோம். பேதுரு அவர் சும்மா எழுதி வைக்கல, இந்த வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் மாறணும். இந்த ஞானப்பாலாகிய ஆண்டுடைய வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் அதை தினந்தோறும் வாசிக்கணும், படிக்கணும். அதுதான் உன் வாழ்வை காப்பாற்றும், அதுதான் உன்னை தப்புவிக்கும். இது ஆண்டு சொன்னார், என் மேலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைப்பேன், இதோ கண்மலை மேலே நான் உன்னை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். எல்லாரும் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி எல்லாரும் அர்ப்பணிப்போம்.